நாட்டின் 9 மாநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில், பாதுகாப்பு படைகளும், தீயணைப்பு மற்றும் மீட்பு இலாகாவும் பேரிடரை திறம்பட கையாளும் திறனை கொண்டிருப்பதால், அவசர காலத்தை பிரகடனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படவில்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இவ்விரு அரசாங்க நிறுவனங்களை தவிர்த்து, மத்திய, மாநில அரசாங்கங்களும், மாவட்ட ரீதியிலான நிறுவனங்களும் பேரிடரை திறம்பட கையாளும் திறனை கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை கலைக்க பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முடிவு செய்வாரே ஆனால், அடுத்த வாரத்தில் கூட திடீர் தேர்தலை நடத்த முடியும் என்று அமானா கட்சியின் தலைவர் டதஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கத்தால் தனது முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்ய முடியாது என்றும், திடீர் தேர்தலை நடத்த வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் என்றும் பெர்சாத்துவின் தலைமைச் செயலாளர் டதஸ்ரீ அஸ்மின் அலி நேற்று முன்தினம் ஆளுடன் கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக முகமது சாபு இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து கருத்துரைத்த முகமது சாபு, அஸ்மினின் கணிப்பை தாம் மதிப்பதாகவும், ஆனால் தம்மிடமும் ஏராளமான சொந்த கணிப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அம்னோவிலிருந்து நீக்கப்பட்ட அல்லது இடைநீக்கம் செய்யப்பட்ட கைரி ஜமாலுடீன், ஹிஷாமுடீன் உசேன் போன்ற உறுப்பினர்கள் கட்சியின் பால் உள்ள தங்களின் கடப்பாட்டை உறுதி செய்வார்களே ஆனால், அவர்களை அம்னோ திறந்த மனதுடன் வரவேற்கும் என்று துணை பிரதமர் அமால் ஜாகிர் ஹமீடி நேற்று தெரிவித்தார். பாசிர் சாலாக்கின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான 6 ஆண்டு இடைநீக்க உத்தரவு திங்கட்கிழமை அகற்றப்பட்டது. அதற்கு முன்பாக தம்முடைய கட்சி உறுப்பியத்தை புதுப்பிக்கும்படி 4 முறையீட்டு கடிதங்களை அவர் அனுப்பி வைத்திருந்தார். நெங்கிரி மற்றும் மக்கொத்தா இடைத்தேர்தல்களிலும் அம்னோவை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார். அண்மையில் நடைபெற்ற அம்னோ பொது பேரவையிலும் அவர் கலந்து கொண்டார் என்று அம்னோவின் தலைவருமான ஜாகிர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இதர உறுப்பினர்களும் தஜிலுடீனின் வழியை பின்பற்றுவார்களே ஆனால், அவர்களின் மறு வருகையை அம்னோ உச்சமன்றம் நிராகரிக்காது என்று ஜாகிர் சுட்டிக்காட்டினார். 1MDB நிறுவனத்தின் 228 கோடி வெள்ளியை கையாடியதாக தம் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் இன்று தமது தற்காப்பு வாதத்தை தொடங்குவார். மேலும் தமது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டுக்காவலில் கழிக்க அனுமதி அளிக்கும்படியும் நீதிமன்றத்தில் அவர் முறையிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும், குறிப்பாக கிளந்தானிலும் திரங்கானுவிலும் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளம் கடந்த 2014ஆம் ஆண்டில் நிகழ்ந்த வெள்ளத்தை விட மோசமானது என்று துணை பிரதமர் அமார் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். இது பெரும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலைமை மேலும் மோசமடையலாம் என்பதே அரசாங்கத்தின் கவலையாக உள்ளது என்றும், இக்காலகட்டத்தில் வழக்கமாக தென் சீன கடலிலும் கடல் அலைகள் பொங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் வெள்ளத்தின் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயினும் மழை பொழிவு குறையலாம் என்று மலேசிய வானிலைத்துறை கணித்திருப்பதால், நிலைமை விபரீதமான கட்டத்தை அடையாது என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். குவாங்கில் 4 வீடுகளுக்கு தீ பரவும் அளவுக்கு தன் சொந்த வீட்டிலேயே ஆடவர் ஒருவர் தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை இரவு 7:05 மணிக்கு போலீசுக்கு புகார் கிடைத்ததாக சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் SP முகமது ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவ்வாடவரை போலீசார் கைது செய்தனர். இதில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இச்சம்பவத்திற்கான நோக்கத்தை கண்டுபிடிக்க மேல் விசாரணை மேற்கொள்ள நாளை வரை அவ்வாடவர் தடுப்பில் வைக்கப்படுவார் என்று SP முகமது ஹபீஸ் முகமது நூர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.